அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அது அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று நான் எம்பெருமான் சிவபெருமானிடம் வேண்டுகொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடை தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. விஸ்வாசி புரட்டாசி 29 இன்று புதன்கிழமை, ஆங்கில வருடம் அக்டோபர் 15, 2025. இன்று மேல் நோக்கி நாள். அதே போல் இன்று கரிநாள். டாக்டர் அப்துல் கலாம் பிறந்த நாள். அதே போல் நவமி வேலை கருத்தில் கொள்ளுங்கள். நட்சத்திரம் இன்று மாலை 5:11 வரை பூசம், பின்பு ஆயிலியம். திதி இன்று பிற்பகல் 3:24 வரை நவமி, பின்பு தசமி. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராச நட்சத்திரம் மூலம் பூராடம். ராசி பார்த்தீங்கன்னா தனுசு. சந்திராசை பொறுத்தப்பட்ட ராசியை 50% பாதிக்கும், லக்கணத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த தனுசு ராசி தனுசு லக்கணம் இன்று மிகவும் கவனமாக இருக்கணும். வண்டி வாய்ச்சலுக்குள்ளே மிக கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். எக்காரத்து கொண்டோ வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் விழிப்புணர்வோடு இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள். நல்ல நேரம் காலை 9:15 10:15, மாலை 4:45 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 11:45, மாலை 6:30 7:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது, குழந்தை பாக்கி இல்லாதவங்களை பயன்படுத்துவது, இது கூட சேர்த்து சுபவாரியை பயன்படுத்தினா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். இன்று புதன்கிழமை என்பதால் புதன் பகவான் தான் இன்றைய கதாநாயகன். ஓரையில் புதன் ஓரை காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. புதன் ஓரை முடிஞ்சதும் அடுத்து சுப ஓரை வரும், சந்திர ஓரை. புதன் வரதுக்கு முன்னாடி சுக்கிர ஓரை, சுப ஓரை. இந்த 3 மணி நேரம் இந்த நாளில் பயன்படுத்தி வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கலாம். ராவகாலம் மதியம் 12 to 1:30, யமகண்டம் காலை 7:30 to 9, குளிகை காலை 10:30 to 12. குளிகைன்னா மாந்தினா குளிகை. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியம் செய்யக்கூடாது, அது தீவினை ஏற்படுத்தும். சூளம் வடக்கே. கோயிலுக்கு சென்றால் வடக்கு சைடு பார்த்து தான் கற்பூரமும் விளக்கை ஏற்றணும். ஏன்னா இன்று வடக்கு தசநாதன் வழி நடத்துவதால் அவர் வழியிலே சென்றால்தான் உங்களுடைய கோரிக்கைகள் மிக விரைவில் நிறைவேற்றப்படும். கருத்தில் கொள்ளுங்கள். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.